பரிசுத்த ஸ்தலத்தின் அடையாளத்தில் இருக்கிறா. அவள் வந்து ஒரு பிள்ளையை பிறப்பிக்கிறாளா? பிறப்பிச்சோடனே அது வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவ வந்து யாக்கோபா இருந்தா, பரமண்டலத்தில் இருந்தா, யாக்கோபா இருந்து இவ பிறப்பித்து தேவன்கிட்ட கொடுத்துட்டான். ஸோ அப்போ பரமண்டலத்தில் இருந்து ஆகாய மண்டலத்தில் இருந்து பரமண்டலத்துக்கு தன் பிள்ளையை கொண்டு போய் விட்டா. அப்போதான் முதல் சரோகிசி இவ தான் பண்ணியிருக்கான். ஸோ பிள்ளை பெற்ற உடனே அது வந்து வானத்துக்கு போயிடுது. அப்போவே வந்து இவரை வந்து இந்த வலு சர்ப்பம் துரத்த ஆரம்பிச்சுடுத்தோம். அப்போ மீகாவேல் தூதன் சண்டை போடுறான். வானம் காப்பாற்றப்படுகிறது, பூமியில வந்து விழுந்துருது இந்த இந்த வலு சர்ப்பம். ஆனா இவ வந்து வானத்தோட நிற்காம பூமிக்கு இறக்கப்படுகிறாள். சிறைகளை கொண்டு இறக்கப்பட்டு இங்க வந்து கொஞ்சம் 3.5 வருஷம் அவளுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது.